ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. மகாபாரதத்துல துர்வாச முனிவர் யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். துர்வாச முனிவர் ரொம்ப கோபக்கார முனிவர் அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அவரோட கோபத்தை நம்ம சம்பாரிச்சிட்டோம்னா அவர் கண்டிப்பா சாபம் விடுவாரு. ஒரு நாள் துர்வாச முனிவர் குந்தி போஜனோட நாட்டுக்கு போயிருக்கும் போது குந்தி தேவி தான் துர்வாச முனிவருக்கு பணிவிட செய்யறாங்க. துர்வாச முனிவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு குந்தி தேவிக்கு ஒரு வரம் கொடுத்தாரு. குந்தி, நீ எந்த தெய்வத்தை நினைச்சு குழந்தை வேணும்னு கேட்டாலும் அந்த தெய்வத்தோட அம்சமா உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா குந்தி தேவி அந்த வரத்தோட வீரியம் தெரியாம திடீர்னு ஒரு நாள் சூரிய பகவானை பார்த்து அந்த மந்திரத்தை சொல்லிட்டாங்க. சூரிய பகவான் முன் தோன்றி, குந்தி, உனக்கு என்னோட அம்சத்துல ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே குந்தி தேவி ரொம்ப பயந்து போய், தயவு செஞ்சு அப்படி ஒன்னும் செஞ்சிடாதீங்க, நான் ரொம்ப சின்ன பொண்ணு, எனக்கு இப்ப குழந்தை பிறந்துருச்சு அப்படின்றது தெரிஞ்சது அப்படின்னா எங்க நாட்டுக்கும் அவமானம், எங்க அப்பாவுக்கும் அவமானம், அதே மாதிரி என்னை யாரும் இனிமேல கல்யாணமும் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது சூரிய பகவான், துர்வாச முனிவர் கொடுத்த வரத்தை என்னால மீற முடியாது, நீ தெரியாம பண்ணன்றதுக்காக நான் மீறிட்டா துர்வாச முனிவர் எனக்கு சாபம் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்றாரு. சூரிய பகவானோட அம்சத்துல குந்தி தேவிக்கு பிறந்த மகன் தான் கர்ணன். துர்வாச முனிவரோட மந்திரத்தை வச்சு குந்தி தேவிக்கு கல்யாணத்துக்கு பிறகு யமதர்மனோட அம்சத்துல தர்மனும், வாயு பகவானோட அம்சத்துல பீமனும், இந்திரனோட அம்சத்துல அர்ஜுனனும், அதுக்கப்புறமா குந்தி தேவி அந்த மந்திரத்தை பாண்டுவோட இரண்டாவது மனைவியான மாத்ரிக்கு சொல்லி கொடுத்து மாத்ரி அஸ்வினி தேவர்களை வேண்டி அஸ்வினி தேவர்களோட அம்சமா நக்குலனும் சகாதேவனும் பிறக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் துர்வாச முனிவரோட மந்திரம் தான். பாண்டவர்கள்லாம் வனவாசத்துல இருக்கும்போது துரியோதனன் இன்னும் பாண்டவர்களை எப்படி பழிவாங்கிறது அப்படின்னு யோசிச்சு துர்வாச முனிவரை ஹஸ்தினாபுரத்துக்கு வர சொல்லி இன்வைட் பண்றாரு. துர்வாச முனிவர் ஹஸ்தினாபுரத்துக்கு வந்த உடனே துரியோதனன் பயங்கரமா துர்வாச முனிவரை உபசரிச்சு, துர்வாச முனிவரே, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு அப்படின்னு கேட்கும்படி நடந்துகிட்டாரு. துர்வாச முனிவர் துரியோதனன் கிட்ட உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கும்போது துரியோதனன், எனக்கு எந்த வரமும் வேண்டாம், காட்டுல வனவாசத்துல பாண்டவர்களும் பாஞ்சாலியும் இருக்கிறாங்க, நீங்க உங்க கூட்டத்தோட போய் அவங்களோட ஆசிரமத்துல இருந்து பசியாரி அவங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அந்த வரத்தை கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றாரு. இதுல துரியோதனனோட உள்நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ மதிய நேரம் ஆயிடுச்சு, இப்ப துர்வாச முனிவர் அவரோட கூட்டத்தோட அங்க போனா அங்க சாப்பாடு தீர்ந்திருக்கும், அப்போ சாப்பாடு சமைச்சு போடல அப்படின்னு துர்வாச முனிவருக்கு கோபம் வரும், அந்த கோபத்துல பாண்டவர்களுக்கு சாபம் கொடுப்பாரு அப்படின்றதுதான். துர்வாச முனிவர் அவரோட கூட்டத்தோட பாண்டவர்கள் இருக்கிற ஆசிரமத்துக்கு போய், தர்மா, நாங்க எல்லாரும் இங்க உணவு சாப்பிட்டுட்டு உங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறதுக்காக வந்திருக்கோம், நாங்க குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள உணவு தயாரா இருக்க ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா அக்ஷய பாத்திரத்தை மொத்தமா வலிச்சு கழுவி அதை கமித்தி வச்சதுனால இப்போ அவங்களால எதுவுமே சமைக்க முடியாது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில பாண்டவர்கள் எப்படி தப்பிச்சாங்க, துர்வாச முனிவரோட சாபம் பாண்டவர்கள் மேல எப்படி வராம தப்பிச்சது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. என்னதான் துர்வாச முனிவர் சிறந்த முனிவரா இருந்தாலும் ஒரு முனிவருக்கு இவ்வளவு கோபம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே கோபத்தோட இருக்கிற துர்வாச முனிவருக்கு நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல நெகட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.